80கள்ல ஓடின விண்டேஜ் பஸ் இனிமே நம்ம சென்னை ரோட்ஸ்ல பார்க்க போறோம். 1980கள்ல ஓடிக்கிட்டு இருந்த மாதிரியே இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. சென்னைக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, மெட்ராஸ்க்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றை இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு எடுத்து காட்டும் விதமா நம்ம சென்னை எம்டிசி பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ், ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்டிசி விண்டேஜ் பஸ் vlog. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசி மூலயமா ஆப்ரேட் ஆக போகிற அந்த விண்டேஜ் பஸ்ஸு, அதாவது விண்டேஜ் பஸ்னால் அந்த காலத்தில் சென்னை மாநகரத்தில் எப்படி வந்து போக்குவரத்து இருந்துச்சு, எப்படி வந்து பஸ்ஸஸ், சிட்டி பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் ஆயிடுச்சு அந்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த பழைய பஸ்ஸஸ், அந்த ஒரு மாடல்லையே இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க எம்டிசி விண்டேஜ் பஸ். இது வந்து ஒரு சென்னை சிட்டி டூரிஸ்ட் பஸ்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை ஹாப் ஆன் ஆஃப் ஆஃப் ஆகி நம்ம வந்து சுற்றி பார்க்குற மாதிரி. அதாவது ஹாப் ஆன் ஆஃப் ஆஃப்னா ஒரு இடத்துல ஏறிக்கலாம், என் நடுவில் ஒரு இடத்துல இறங்கிக்கலாம், திருப்பி அதே இடத்துல ஏறிக்கலாம், அடுத்த இடத்துல இறங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பஸ்ஸை கொண்டு வந்திருக்காங்க விண்டேஜ் மாடலில், அந்த பழைய பஸ் ஸ்டைலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸில் இன்னைக்கு ட்ராவல் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ஸ்பாட்ஸுக்கெல்லாம் போகுது, பஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டை பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அப்படியே அந்த பழமையான மாடல் நான் சொன்னேன்ல அதே மாதிரி. அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ இருக்கிற பஸ்ஸஸ்லாம் எப்படி இருக்குது, ஒரே கிளாஸாக இருக்குது. பட் அப்போல்லாம் எப்படி இருந்துச்சு, உள்ள ஒரு கிளாஸ் வந்து தள்ளி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம், ஹைலைட்டானது. அதை தாண்டி வந்து நான் ஹாப் ஆன் ஆப் ஆஃப் அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ அது வந்து மெயினான ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேக்லைன் கொடுத்துருக்காங்க, பேருந்தும் பெருநகரமும் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் கொடுத்து அழகான ஒரு சிம்பிள், சென்னை பஸ்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து ரிப்பன் பில்டிங்கு, நேப்பியர் பிரிட்ஜு, அதெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சம விஷயம், அந்த பிபிஜேங்கிற அந்த டிப்போ நம்பரிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து இப்போ கரண்ட்லி கிடையாது. அந்த காலத்தில் இருந்த அந்த பேசின் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன் பிபிஜே அப்படிங்கிறது, எனக்கு சரியாக தெரியல, கரெக்டாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சால். பட் அந்த காலத்து டிப்போவோடைய அந்த நம்பரிங் தான் அது. ஆல்ரெடி ஓடிட்டு இருந்த ஏதோ ஒரு பஸ்ஸை மாற்றி அமைச்சிருக்காங்க, ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்காங்க, அந்த பழைய பஸ் மாதிரி. 1980கள்ல ஓடிக்கிட்டு இருந்த மாதிரியே இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கரெக்டாக ஒரு 45 வருஷம் கழிச்சு அந்த பழைய மாடலை திருப்பி கொண்டு வந்த மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. அடுத்ததாக சைடில் பார்ப்போம். சைடில் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரியே மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. பட் மேலே இருக்கிற பிளேசஸ்லாம் பாருங்களேன், அந்த எல்லா பிளேசஸும் தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த பஸ்ஸில் கவர் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஆரம்பிக்குது பல்லவன் ஹவுஸ், ஹைகோர்ட்டு, செக்ரட்டரியேட், மெரினா பீச்சு, கண்ணகி சிலை, விவேகானந்தர் இல்லம், சாந்தோம், இந்த எல்லா இடங்களும் கவர் பண்ணி போகுது இந்த பஸ்ஸு. அடுத்ததாக பின்பக்கத்தில் பார்க்கலாம். பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சென்னை உலா பேருந்தின் வழித்தடங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. வழித்தடம்னா ஒரு ரவுண்ட் பஸ் இது. இந்த 1ஆம் நம்பரில் ஆரம்பித்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து திருப்பி அந்த 1ஆம் நம்பருக்கே வருது அந்த ரவுண்டு பஸ்ஸு. இதில் இத்தனை பிளேசஸ் கவர் ஆகுது. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், மியூசியமு, வள்ளுவர் கோட்டம், அண்ணா ஃப்ளைஓவர், லஸ் கார்னரு, சாந்தோம், லைட் ஹவுஸு, விவேகானந்தர் ஹவுஸு, கண்ணகி சிலை, மெரினா பீச்சு, வார் மெமோரியல், செக்ரட்டரியேட், ஹைகோர்ட்டு, பல்லவன் இல்லம், திருப்பி சென்ட்ரல். சம ரூட்டில் இதில் எல்லாமே ஒரு முக்கியமான சென்னையோடைய அந்த காலத்து முக்கியமான பிளேசஸ் நிறையா கவர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது விண்டேஜ் பஸ்ஸோடைய இன்டீரியர்ஸ். அந்த பழமையான இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மாண்டேஜ் ஷார்ட்ஸ் மூலிமா பார்ப்போம்.
இன்டீரியர்லேயே பார்த்தீங்கன்னா சிறப்பாக நம்ம என்னென்ன இடம்லாம் இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோமோ எல்லாத்துலேயுமே வந்து லைட் போர்ட்ஸ் மூலிமா போட்டிருக்காங்க. பல்லவன் சாலை, ஹைகோர்ட்டு, செக்ரட்டரியேட்டு, நேப்பியர் பிரிட்ஜு, அப்படியே லைனாக என்னென்ன இடங்கள் பார்க்க போகிறோமோ எல்லாமே புகைப்படம் மூலமாக போட்டிருக்காங்க. கைப்பிடியில் இருந்து அந்த லைட்ஸ் வரைக்கும் எதுவுமே வந்து இப்போ இருக்கிற அந்த எல்இடி சிஸ்டம் லைட்டிங்லாம் கிடையாது. அந்த காலத்தில் அதாவது 80s 90s இருந்த மாதிரியான லைட் சிஸ்டமு, அந்த கைப்பிடி அந்த மாதிரிலாம் தான் கொடுத்துருக்காங்க. சீட்டும் பார்த்தீங்கன்னா அதே டைப்பில் தான் இருக்குது. இந்த சீட் டைப் இப்போ வர மாதிரி அந்த ஃபைபர் சீட்ஸ்லாம் இல்லை, பழைய மெட்டல் சீட்ஸு, அதே கலரில் இருக்கக்கூடிய அந்த சீட்டிங்கு. அண்ட் அந்த பின் பக்கத்தில் தான் ஹைலைட்டுங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் டோர் இருக்கும், அதாவது பின் பக்கத்தை ஒட்டியே தான் டோர் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற டோர் ஆச்சு இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த டோர் வந்து அப்படியே அந்த விண்டேஜ் ஸ்டைலை வந்து காட்டுது. சுற்றுலா பேருந்து இது நமக்கு ஒவ்வொரு ஸ்டாப்பிங்க சுற்றுலா கண்காட்சி வர்றது சுற்றி பார்க்கறதுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க. இறங்கி நம்ம அடுத்த வண்டியில் கூட வரலாம். 5 வண்டி இருக்குது மொத்தம். இறங்கி நம்ம சுற்றி பார்த்துட்டு அடுத்த வண்டியில் வரும்போது பின்னாடி ஏறிக்கலாம். ரொம்ப ரூபா இன்னைக்கு நைட் ஃபுல்லாக நமக்கு யூஸ் ஆகும். இதுதான் பொதுமக்களுக்காக வேண்டி நம்ம பப்ளிக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய டிக்கெட் இது. முதல் நாள் முதல் பயணத்தில் ஆரம்பிக்கிறோம். மக்கள் கிட்ட சம ஆரவாரம். MTC விண்டேஜ் உலா பேருந்தின் முதல் பயணம் ஆரம்பம். மாநகராட்சியானது தற்போது இந்த கட்டிடம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் இன்னைக்கு நம்ம விண்டேஜ் பஸ் பயணத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ற ஸ்பாட் ரிப்பன் பில்டிங் அண்ட் விக்டோரியா ஹால். நம்ம எப்பவுமே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு வெள்ளை கலர் பில்டிங்கும் ஒரு ரெட் கலர் பில்டிங்கும் பார்ப்போம்ல, அது ஒரு ஹிஸ்டாரிக்கலான பில்டிங். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கலான பில்டிங்கை கிராஸ் பண்ணும் போதும் மைக் இருக்குங்க, அதாவது ஸ்பீக்கர் இருக்கு. அந்த ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மான்யூமெண்ட்டோ இல்ல அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா ஒரு வரலாறோ சொல்லுவாங்க. The Government Museum Egmore was established in 1851 and is one of the oldest museums in India. ₹50 பயணச்சீட்டு ஒரு நாள் முழுவதும் செல்லத்தக்கது. ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக ஒரு டிக்கெட்டு உருவாக்கியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி அந்த டிக்கெட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு பின்பக்கம் பார்த்தோம்ல என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் கவர் பண்ணுதுன்னு, அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. வேறு என்ன இருக்குது, இங்கே ஒரு QR கோட் இருக்குது. இந்த ஒரு QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம போகிற பிளேசஸோடைய ஒரு ஹிஸ்ட்ரி வந்து தெரியும். இந்த உலா பேருந்தோடைய கான்செப்டை நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, ஃபியூச்சரில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னா, சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ், அதாவது இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் ரிப்பன் பில்டிங் பார்த்தோம், அடுத்து எக்மோர் மியூசியம் பார்த்தோம். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறதும் நிறைய முக்கியமான இடங்கள், சென்னை சிட்டியோட நிறைய முக்கியமான இடங்கள். அது எல்லாமே நீங்கள் ஒரே நாளில் கவர் பண்ணும், ஒரே ஒரு ஹாலிடே வச்சு கவர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காலையில் நீங்கள் வந்து இந்த பஸ் ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் 10 மணிலேருந்து சர்வீசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு ₹50 டிக்கெட் எடுத்து நீங்கள் ஏறினீங்கன்னா அந்த ₹50 டிக்கெட்டை இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து 5 பஸ்ஸஸ் இந்த மாதிரி MTC ரெடி பண்ணியிருக்காங்க விண்டேஜ் ஸ்டைல்லையே. ஸோ அந்த பஸ்ஸஸ் வந்து நம்ம பார்த்தோம்ல சர்க்குலர் ரூட்டு, அந்த ரூட்லேயே வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு 15 நிமிஷம் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டாப்லையும் அந்த பஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரலில் ஏறுறீங்கன்னா அடுத்து எக்மோர் மியூசியமில் இறங்கிக்கலாம். இறங்கி மியூசியமை பார்த்துட்டு திருப்பி அதே ஸ்டாப்பில் வந்து நின்னீங்கன்னா பின்னாடியே வரக்கூடிய அடுத்த விண்டேஜ் பஸ்ஸில் அதே ₹50 சீட்டை வச்சு நீங்கள் ஏறிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்.
ரொம்ப நாளைக்கு முன்னாடி எம்டிசியில் இந்த 50 ரூபா டிக்கெட் கான்செப்ட் இருந்துச்சு நார்மல் பஸ்ஸஸில். பட் இப்போ அது கிடையாது. பட் இப்போ வந்து இதை கொண்டு வந்திருக்கிறது ஒரு டூரிஸ்ட் ஃபெசிலிட்டியோட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு உலா பேருந்து அப்படிங்கிற வசதியோட கொண்டு வந்திருக்காங்க. இதே பஸ்ஸில் சப்போஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு தான் ட்ராவல் பண்ணுறீங்க, நான் வந்து இந்த ஸ்டாப்பில் ஏறுறேன், அடுத்த ஸ்டாப்லேயே இறங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நார்மல் டிக்கெட்டும் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம எம்டிசியில் வந்து ஸ்டேஜ் டிக்கெட் தருவாங்கல்ல, பேப்பர் டிக்கெட். ஸோ அந்த டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதுவும் இஷ்யூ இருக்குது. 50 ரூபீஸ் பாஸ் டிக்கெட்டும் இஷ்யூ இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் இப்போ நம்ம நின்ன லஸ் கார்னர்லேருந்து சாந்தோம் வரைக்கும் டிக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டேஜ் டிக்கெட் கணக்கு இதில் வந்து டீலக்ஸ் ஃபேர் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பஸ்ஸில் ஒன்று வந்து இந்த ஒரு 50 ரூபீஸ் டிக்கெட் எடுத்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். இல்லைனா வந்து நார்மல் ஸ்டேஜிங் டிக்கெட் எடுத்து நம்ம ட்ராவல் பண்ணணும். அந்த 1000 ரூபீஸ் பாஸு 2000 ரூபீஸ் பாஸு அது ரெண்டுமே வந்து இந்த பஸ்ஸில் வேலிட் கிடையாது. அதே மாதிரி லேடிஸ் ஃப்ரீக்கான வசதியும் இந்த பஸ்ஸில் கிடையாது. 1976ஆம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாட்டின் அடையாளமாக விளங்குகிறது. வள்ளுவர் கோட்டம் இஸ் a cultural monument. ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் லேலேண்ட் BS4 பழைய சேசிஸை வந்து ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே போர்டு, அப்புறம் நம்ம திருக்குறள் எல்லாமே வந்து இப்போ இருக்கிற பஸ்ஸஸில் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்திருக்கக்கூடியது ஜெமினி பிரிட்ஜு. சென்னையில் இருக்கிற பிரிட்ஜிலேயே ரொம்ப வந்து ஃபேமஸான பேர் பெற்ற பிரிட்ஜ் இது ஜெமினி பிரிட்ஜு. ஜெமினி ஃப்ளைஓவர். இதுக்கு அடுத்துன்னா செம்மொழி பூங்கா. சும்மா செம்மொழி பூங்கா கிட்ட வந்து ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் மாதிரி நிறுத்தினாங்க. அப்படியே கீழே இறங்கி காமிச்சிட்டு இந்த பஸ்ஸோட டைமிங் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு சென்ட்ரல்லேருந்து கிளம்பும். ஸோ எல்லா ஸ்டாப்லேயுமே 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் உங்களுக்கு கிடைக்கும். நாள் ஃபுல்லாக இருக்கும். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். இது வந்து ஹாலிடே டைமில் மட்டும்தான். ஏதாச்சும் வந்து சண்டே இருந்தாலோ இல்லை வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் இருந்தாலோ நாள் ஃபுல்லாக இருக்கும். மற்ற நாட்களில் வீக் டேஸில் எப்போலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் இருக்கும். ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. And was later elevated to the status of a minor basilica in 1956 in India. Next, the store, Lighthouse, Kalangari Village, 1976ஆம் ஆண்டு மற்றும் 1976 சென்னையோடைய ஐகானிக் பீச் ரோடுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இந்த ஒரு பீச் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்ஸ் கவர் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் லைட் ஹவுஸ்லேருந்து ஆரம்பித்தோம். அடுத்தபடியாக மெரினா பீச்சு, இதுக்கு அடுத்து அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, நேப்பியர் பிரிட்ஜு, அதையெல்லாம் தாண்டி பல்லவன் ஹவுஸ் நம்ம போவோம். மற்ற எந்த பஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. இந்த பஸ்ஸில் மட்டுமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃப்ரண்ட்லேருந்து காற்று வரும். யூஸ்வலாக வந்து ஃபுல்லாக கிளாஸால் மூடி இருக்கும். சைட்லேருந்து மட்டும்தான் நமக்கு விண்டோ. பட் இதில் வந்து ஃப்ரண்ட்லேருந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்களா செக்யூரிட்டிக்கு எத்தனை போலீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. காணும் பொங்கலுங்க இன்னைக்கு. இப்போ வேணால் கூட்டம் இல்லாமல் இருக்கலாம் மெரினா பீச்சு. ஆனால் நேரம் ஆக ஈவினிங் ஆக பயங்கர கூட்டம் இன்னைக்கு வரப்போகுது. தற்போது நாம் கடந்து செல்லும் மேற்கொண்டு பாலம் கரண்ட் பாசிக்கும் மேற்கொண்டு மெரினா கடற்கரையையும் புனித ஜார்ஜ் கோட்டையையும் இணைக்கும் முக்கியமான வரலாற்று பாலமாக மேற்கொண்டு பாலம் விளங்குகிறது.
இது 1869 ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் அந்நாளைய மெட்ராஸுக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவாக கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னமாகும். இது இந்திய ஆயுதப்படைகளின் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் அடையாளமாக விளங்குகிறது. Pallavan House is an important administrative building that serves as the headquarters of the Metropolitan Transport Corporation. It was constructed in 1972 அண்ட் ஃபைனலி இந்த உலா பேருந்தில் கடைசி நிறுத்தம், கடைசி ஸ்டாப்பு பல்லவன் சாலை, பல்லவன் ஹவுஸுக்கு வந்திருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து டைரெக்டாக சென்ட்ரல் தான் போகும். திருப்பி வந்து அடுத்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் ஆரம்பித்து சென்ட்ரலில் முடிகிற ட்ரிப்பு. சம ஜேர்னி, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விண்டேஜ் பஸ்ஸில் நம்ம ஜேர்னி முடிச்சிருக்கோம். வந்து சென்ட்ரலில் இறங்கியாச்சு. இதே மாதிரி 5 பஸ்ஸஸ் டோட்டலாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் முதல் பேருந்து இது, பின்னாடி அடுத்த பேருந்து வந்துருச்சு. அந்த லுக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். செம வரவேற்புங்க இன்னைக்கு மொதல் நாள். ஃபுல் இந்த பஸ்ஸு, அவ்வளோதான். இந்த பஸ்ஸு கிளம்ப வேண்டியதான். அடுத்த பஸ்ஸு பின்னாடி வந்தாச்சு. அதோடைய லுக் வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் லுக்கு மாறிடுச்சு. ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் கிளாஸாக கொடுத்துட்டாங்க. உள்ளே வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் கிளாஸாக கொடுத்துட்டாங்க. பஸ்க்கும் இந்த பஸ்க்கும் இருக்கிற இன்னொரு டிஃப்ரென்ஸு, அதில் வந்து சைடு விண்டோஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லைடபிள் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க, கிளாஸ் விண்டோஸாக கொடுத்துட்டாங்க. பட் இதில் பாருங்களேன், அந்த பழைய டைப்பு, அந்த மாதிரி டைப் விண்டோஸ் கொடுத்துட்டாங்க. மொதல் நாளே என்ன ஒரு கூட்டம் பாருங்க. உட்கார இடம் இல்லாமல் எல்லாரும் நின்றுட்டு போகிற அளவுக்கு கூட்டம். 2 பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபுல்லு. இப்படி ஒரு விஷயம் கொடுத்தா யாருங்க யூஸ் பண்ணாமல் இருப்பா? 50 ரூபாய் செலவு தான் ஒரு நாளைக்கு ஆகுது. நம்ம ஜர்னி வீடியோலேயே பார்த்துருப்பீங்க எத்தனை பிளேசஸை கவர் பண்ணணும். ஒரு நாள் ஃபுல்லாக சென்னையை வந்து சுற்றி 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 பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செம்ம ஆப்ஷனை எம்டிசி கொண்டு வந்திருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் சென்னைக்கு கிடைச்ச ஒரு செம்ம ஜாக்பாட்னு சொல்லலாம். இது பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணி சென்னையவே சுற்றி பார்க்கறதுக்கு செம்ம ஆப்ஷனு. அண்ட் முதல் நாளே செம ஒரு வரவேற்புங்க. நல்ல வேலை நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் கிளம்பிட்டோம் 10 மணிக்கு. அப்போ வந்து பெருசாக கூட்டம் இல்லை. பட் இப்போ வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நிற்க கூட இடம் இருந்திருக்காது. அந்தளவுக்கு ஜாம் பேக்டாக போகுது. காணும் பொங்கல் ஸ்பெஷலான நாள் இன்றைக்கி. அந்த காணும் பொங்கல்னால மட்டும் கூட்டம் இல்லைங்க. அடுத்தடுத்து இந்த பஸ்ஸஸ் வந்து டெய்லி ரன் ஆக போகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வீக் டேஸில் 4 மணிக்கு ஈவினிங் ரன் ஆகும். அதே மாதிரி வீக்கெண்டில், அதாவது சண்டேஸு ஹாலிடேஸ்லலாம் டெய்லி 10 மணிக்கு ரன் ஆகும். ஸோ இந்த ஒரு சூப்பரான ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருப்போம். ஒரு சூப்பரான ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸு விண்டேஜ் ஸ்டைலில். இது வரைக்கும் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வரைக்கும் முன்னேறி வந்தாச்சு நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே. பட் இந்த விண்டேஜ் பஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புதுசு தான். போகிற வழி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரோடு ஃபுல்லாக மக்கள் வந்து நம்மளை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ட்ராவல் பண்ணவங்களும் அவ்வளோ ஆர்வமாக ட்ராவல் பண்ணாங்க. ஸோ வ்ளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் நாளே இதை கவர் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வ்ளாக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபை மட்டும் தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். டடா.